தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஒரு போர் பதற்றம் என்பது ரொம்பவே முற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. ஓமான்ல பீஸ் டாக்ஸ் நடைபெற்றதாகவும் அதில் பெரிதாக எந்த ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை எட்டப்படாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று வரக்கூடிய புதன்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இஸ்ரேலும் இதுல நுழைகிறது. அப்போ இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இந்த யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதாவது இந்த ட்ரம்ப் எப்படியாவது ஈரானை பணிய வைக்கணும்னு முயற்சி செய்யறார். ஈரான் போரை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு ரெடின்னு சொல்லிச்சது. அந்த பேச்சுவார்த்தை ஒரு பொதுவான இடத்துல வச்சு நடத்துறதுன்ற முறையில ஓமன்ல வச்சு பேச்சுவார்த்தை நடந்தது. நான் அவங்க போடக்கூடிய கண்டிஷன்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியதாக இல்லை. அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னாக்கி நீங்க வச்சிருக்கக்கூடிய யுரேனியம் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய யுரேனியம் நீங்க எங்க வச்சிருக்க, அதை நாங்க ஒத்துக்கிட மாட்டோம்ன்றத ஈரான் ரொம்ப உறுதியாக இருக்கிறது. ஈரானுடைய உள்நாட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரவாதிகளை தாக்குதல் நடத்தியதுனால அதை எப்படி நீங்க தாக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ட்ரம்ப் ஓப்பனா அமெரிக்காவில் சொன்னாரு, அந்த போராட்டக்காரர்களுக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத சொன்னார். அப்போ ஒரு உள்நாட்டுக்குள்ள கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அந்த கலவரத்தை ஒடுக்கியதுனால அவங்களால பெருசா உள்நாட்டு பிரச்சனையை பெரிதாக்க முடியல. இந்த சூழ்நிலையில ஈரானை பணிய வைப்பதற்காக இந்த மாதிரி பேச்சுவார்த்தைன்னு தொடங்கிட்டு அந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா திருப்பி இதைத்தான் சொல்றாங்க. நீங்க அணு ஆயுத தயாரிப்பு என்பதை உடனடியா நிறுத்தணும், உங்கள்ட்ட எவ்வளவு யுரேனியம் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியணும், அதை நாங்க பார்வையிடுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதை ஈரான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஈரான் உறுதியாக என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது எங்களுடைய இறையாண்மைக்கு எதிரானது, நாட்டினுடைய சாவரினிட்டி பாதிக்கப்படுகிறது, எங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக இல்ல, உண்மையில யுரேனியம் வச்சிருக்கிறது அமைதிக்காகத்தான் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒரு நடுநிலைவாதியே கிடையாது. ஒரு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் சார்பாக ஒரு பொதுவான ஒரு குழு பார்வையிடுறதுன்னா வித்தியாசம். இது அமெரிக்கா நானே பார்வையிடுவதுன்றத அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில இன்னொன்னு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இஸ்ரேல் அழுத்தம் கொடுக்குது அமெரிக்காவுக்கு, நீங்க எப்படியாவது அந்த போரை தொடங்குங்க, நாங்களும் போரை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது. இதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு பேருக்குமே ட்ரம்பும் சரி நெத்தன்யாஹுவும் சரி ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க நாட்டுல ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் வலுத்து கொண்டிருக்கிறது, வலுவான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடந்த தாக்குதலை நிறுத்துவோம்னு சொன்ன பிறகும் இப்போ இஸ்ரேல் அந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்னா, நீங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு வேற ஆட்களை வச்சு எங்க நாட்டை ஆட்சி நடத்துவது என்பது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு நடுநிலை, இன்னொன்னு எங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஹமாஸ் அமைப்புக்கும் அந்த ஆட்சியில ஒரு பங்கு இருக்கணும்ன்றத கேட்கிறாங்க. இவங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் ஹமாஸை முழுமையாக ஒதுக்குவது என்பது சாத்தியமில்லைன்றது இப்ப இது வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு மேலாக நடந்த போர் மூலமாக தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பாக்குறாங்க, உள்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூதர்களே, இஸ்ரேலிய மக்களே, நீங்க இந்த மாதிரி போராட்டத்தை தூண்டாதுங்க, நீங்க நிறுத்துங்க, அமைதியான வாழ்க்கையை நடத்துறதுக்கு அலோ பண்ணுங்க, பலஸ்தீனியர்கள் அவங்க பகுதியில அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டோம், நாம இஸ்ரேலுக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் வலுக்கிறது.
ரெண்டாவது நெத்தன்யாஹுவுக்கு மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது, போராட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்பை பொறுத்தவரையில ட்ரம்ப் அமெரிக்காவில் கொண்டு வந்த இந்த பல மாற்றங்கள் காரணமாக மக்களுக்கு, குறிப்பாக அவர் அந்த ஐஸ்ன்னு ஒரு அமைப்பு, அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து வாழக்கூடியவர்களை நாங்க கண்காணிக்கிறதுன்ற பேர்ல பலரை சுட்டு கொன்னாச்சு, பலர் மீது தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக பல மாநிலங்கள்ல வலுவான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. செனட்டுக்குள்ளாலேயே ஒரு பெரிய சொல்லி சிலர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டு நாட்டுக்குமே பிரச்சனைகளை, உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்கு, திசை திருப்புவதற்கு இந்த யுத்தம் என்பது காரணமாக இருக்கும்னு பார்க்கலாம். இதுல நம்ம முக்கியமாக கண்காணிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னு சொன்னா, சீனா என்ன செய்துட்டு இருக்குது, ரஷ்யா என்ன செய்துட்டு. சீனா ஏற்கனவே பல தகவல்கள் வந்துடுச்சு. சீனா வந்து நிறைய ஆயுதங்களை ஈரானுக்கு ரகசியமாக கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா சுத்தி இருந்து எங்கெங்க ஆயுதங்களை வச்சு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கெங்க அவங்களுடைய விமானங்கள் இருக்கு, எங்கெங்க அவங்களுடைய கப்பல்கள் இருக்கு, அது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குதுன்றதெல்லாம் சேட்டலைட் மூலமாக கண்காணிச்சு அதை ஈரானுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு யுத்தம் நடந்தாச்சுன்னு சொன்னா ஈரான் வந்து அப்படியே அடிபணிந்து போகக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி கடுமையான எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்கன்றது தெரியும். அமெரிக்காவில் அரசிலேயே பங்கேற்று இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே 2 நாளைக்கு முன்னாலும் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அந்த யுத்தத்தை அவ்வளவு எளிதாக முடித்துவிட முடியாது. இது வியட்நாமோட ரொம்ப மோசமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பிணங்கள் அமெரிக்காவுக்கு திருப்பி வரும். அதை நீங்க செய்ய போறீங்களா? அது நியாயம்தானா? எதுக்காக இன்னொரு நாட்டுக்கு மேல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவரு அதுல ரொம்ப குறிப்பாக இந்த சீனாவினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குதுன்றத புள்ளி விவரங்களோட கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, ரஷ்யாவும் கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறது, ரஷ்யாவும் அவங்களுக்கு ரகசியமாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால ஒரு போர் என்ன நடந்தாச்சுன்னு சொன்னா ஈரானை அடிபணிய வைக்கிறதெல்லாம் அவ்வளவு எளிதாக இருக்காது. நிச்சயமாக அமெரிக்காவுக்கு கடுமையான பாதிப்பு வரும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி ட்ரம்ப் வந்து யுத்தமே ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி முயற்சி செய்யறாரு. அவருக்கு அந்த வெனிசுவேலா அதிபரை கடத்தி கொண்டு போனதுனால ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, இதே மாதிரி மற்ற நாடுகளையும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில அவ்வளவு எளிதாக அவர்கள் அடக்கிவிட முடியாது. இது ஒரு உலக போருக்கு தொடக்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஈரான் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னா, எங்க மேல தாக்குதல் நடந்தால் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல, அரபு நாடுகள்ல கூட எங்கெல்லாம் இராணுவத்தையும் விமானப்படையையும் அமெரிக்கா வைத்திருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் தாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தாக்கும் போது அது வந்து ஒரு ரீஜனல் கான்ஃபிளிக்டாக மாறும். பின்னால உலக அளவில் ஒரு உலக போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆபத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதுதான் கண்கூடாக பார்க்க. அதாவது ஈரானுடைய அயோத்தியா குமேனி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்க வந்து அடிபணிந்து போக தயாராக இல்லை. எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், எங்க மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். எங்களுக்கு எதிராக யுத்தம் என்பது அது இஸ்ரேல் நடத்தினாலும் சரி, அமெரிக்கா நடத்தினாலும் சரி, பலமான எதிர்த்தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இந்த போரை எப்படியாவது நடத்தணும்ன்றதுக்காகத்தான் அந்த ஆளு நெத்தானியா வந்து அமெரிக்கா போறாரு, ட்ரம்பை பார்த்து பேசுறதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயே என்ன கேட்க போறாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, கட்டாயமாக யுரேனியம் எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்தையும் அழிக்கணும்ன்றத ஒரு கோரிக்கையாக வைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா போர் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலையில பேச்சுவார்த்தை என்ன எவ்வளவு நாளைக்கு தொடரும் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதே நேரத்துல அரபு நாடுகள் பல நாடுகளும் இந்த மாதிரி ஒரு யுத்தம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்காக முழு முயற்சியை செய்துட்டு இருக்காங்க. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு அந்த பேச்சுவார்த்தை தொடரும் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா தன்னுடைய கப்பல், அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பலை ஈரானுக்கு நெருக்கமாக கொண்டு போறதுக்கான முயற்சி செய்கிறது.
இன்னொரு தகவல் வந்திருக்கிறது என்னன்னு சொன்னா, சீனாவும் அதே மாதிரி அவங்களுடைய கப்பல்களை அந்த பக்கத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பதாக தெரிகிறது. அப்படி வரும்போது ஒரு எதிர்த்தாக்குதல்ல சீனாவும் ஈடுபட்டதுனாக்கி அது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக உலக போராக மாறிடும். இப்ப இந்த சூழ்நிலையில இன்றைக்கு டாலருடைய மதிப்பு என்பது குறைந்து கொண்டே போகுது. டாலர் மதிப்பு குறைஞ்சு போறதுனால மக்கள் டாலர்ல மூலதனமாக போட்டதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்கம் வெள்ளி வாங்குறது என்ற முயற்சியை செய்யறாங்க. அதனாலதான் தங்கத்தினுடைய விலையும் வெள்ளியினுடைய விலையும் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. இடையில வெள்ளியினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சது, திருப்பி பழையபடி கூடியிருக்கிறது. அப்போ இதுக்கு பின்னணி இதுதான் முக்கியமாக. இந்த மாதிரி யுத்தம் இதெல்லாம் வரப்போகுது. இன்னொரு பக்கத்துல டாலருடைய மதிப்பு என்பது குறைந்து கொண்டே போகுது. இன்னைக்கு சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, பிரேசிலும் சரி, இந்த நாடுகள்லாம் டாலர்ல மூலதனம் போடுவதற்கு பதிலாக, டாலர்ல வர்த்தகம் செய்வதற்கு பதிலாக அவங்கவுங்க நாட்டுல உள்ள கரன்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது டாலருக்கு ஒரு பெரிய இழப்பாக வந்துடும். டாலரை வச்சுதான் இன்னைக்கு அமெரிக்கா தாக்குப்பிடிச்சு நிற்குது. டாலர் மதிப்பு குறைஞ்சு போக 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 அது ட்ரம்புக்கும் பெரிய ஒரு பாதிப்பாக வரும். அமெரிக்க நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக வரும். இந்த சூழ்நிலையில இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்க போறதுன்றது இன்னைக்கு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ற பெயர்ல ஒரு அடிபணிந்து போன அமெரிக்கா என்னெல்லாம் சொல்லிச்சோ அதெல்லாம் கேட்டு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு இருக்கிறது என்பது இந்தியாவினுடைய ஒரு வீக்னஸை காட்டுது. இது இந்தியா பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூட்டமைப்புல இருந்தும் விலகி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரிக்ஸ்ன்றது சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாடுகள்லையுமே இவங்களோட நின்றுட்டு இருந்த இந்த நாடு இந்தியா திடீர்னு முழுக்க முழுக்க அமெரிக்காவை பார்க்கும்போது வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள், ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட போகிறது. இன்றைக்கு நாம ஒரு வருஷத்துக்கு சுமார் $70 பில்லியன் தான் இறக்குமதி கூட்டும் போது கடுமையாக பாதிக்கப்பட 12ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு போராட்டம் நடக்க போறதுன்றது சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில ரஷ்யாவையும் பகிச்சிடக்கூட முடியாது. ஏன்னா ரஷ்யா தான் நிறைய உதவிகளை இந்தியாவுக்கு செய்திருக்குது. முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்து போறதோ அல்லது அந்த யுத்தத்தை ஆதரிப்பது ரொம்ப பாதிக்கும். குறிப்பா அங்க ஒரு போக்குவரத்திற்கான கணவாய் இருக்குது. அந்த கணவாய் மூலமாகத்தான் கப்பல்கள் போகும். அந்த கப்பல்கள் போறதை ஈரான் நடத்திச்சுன்னு வச்சுங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வர்த்தகம் பாதிக்கும். இந்தியாவினுடைய வர்த்தகமும் பாதிக்கும். இந்தியாவினுடைய இறக்குமதியும் பாதிக்கும், ஏற்றுமதியும் பாதிக்கும். அந்த விதத்துல இந்தியா ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறதுன்றதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார். இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம், அதனுடைய பின்னணி அரசியல் மற்றும் அந்த பீஸ் டாக்ஸ், அதற்கு பிறகு தற்போது வரும் புதன்கிழமை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கும் அந்த பின்னணி அரசியல், இவைகள்லாம் பத்தி ரொம்ப டீட்டெயில்டான உங்களுடைய அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.